கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. விசேஷமாக நிறைவேறும் நீதி என்ற தலைப்பின் கீழாக தொடர்ந்து ஆண்டவருடைய சத்தியங்களை பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 67 பாகங்கள் பார்த்துருக்கோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய பாகம் பார்த்தீங்கன்னா 68ஆம் பாகத்துக்குள்ளாக நம்ம கடந்து போக போகிறோம். எந்த தலைப்பின் கீழே இப்போ பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜெபத்தின் சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பில் நம்முடைய தேவனுடைய உண்மைகளை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் பார்த்துட்டு இருக்கோம். ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப அதிகமாக உறவாடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சட்டமாக இருக்கின்ற ஒரு காரியத்தை நம்முடைய தேவன் சொல்லி காமிச்சிருக்காரு. இந்த ஜெபம் நம்மளை எந்த வகையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக மாற்றப்போகுது என்ற உண்மையை கூட பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லி காமிச்சிருக்காரு. அதனால் ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ பிள்ளைகளும் பார்த்தீங்கன்னா இந்த ஜெபந்தான் அடிப்படை வாழ்க்கையாக கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஜெபத்தினுடைய சட்டங்களை முழுமையாக புரிந்து கொண்டு பின்பற்ற முடியாதனால தான் ஜெபத்தில் நம்ம கேட்கக்கூடிய சில விஷயங்கள் நம்மக்கிட்ட சேர மாட்டேங்குது, அது கிடைக்க மாட்டேங்கிறது. அதனால தான் நமக்கு நிறைய சோர்வுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்ற விஷயத்தை கூட நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால தான் இந்த ஜெபத்தினுடைய சட்டம் என்னென்ற ஒரு காரியத்தை குறித்து நம்ம எடுத்துருக்கோம்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா. அப்போ கடந்த வகுப்பில் நம்ம கவனிக்கும் போது ஜெபத்திற்கான ஒரு அடிப்படையான விஷயத்தை குறித்து நம்ம பார்த்துருந்தோம். ஜெபம்னா என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வியோடு பார்த்தீங்கன்னா நம்ம முன் வச்சு உள்ளே போயிருந்தோம். அப்படி போகும்போது ஒரு அருமையான ஒரு வசனத்தின் மூலமாக சில தெளிவுகளை பார்த்தீங்கன்னா நம்முடைய தேவனாய கர்த்தர் கொடுத்தார். அந்த வசனம் படிக்கலாமா? சங்கீதம் 6ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். சங்கீதம் 6ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். பாத்தீங்களா? கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், அவர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார் அப்படின்னு சொல்லி சங்கீதத்தில் நம்ம படித்தோம். அதே மாதிரி 2 நாளாகமும் 33ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 2 நாளாகமும் 33ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்துக்கு வரப்பண்ணினார். பாத்தீங்களா? மனாசே நம்முடைய தேவனாய் கர்த்தர்கிட்ட அவருடைய விண்ணப்பத்தை அங்கே வைக்கிறாரு. தேவன் அவருடைய ஜெபத்தை கேட்டான்ற மாதிரி இங்கே சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. அப்போ இந்த விண்ணப்பத்தில் நம்ம என்ன வெளிப்படுத்துகிறோம், என்ன தேவன்கிட்ட பேசுகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா எண்ணங்களையும் நாம் பிதாகிய தேவன்கிட்ட தெரியப்படுத்துகிறோம். அப்போ ஜெபம் என்பது நம்முடைய இருதயத்தை தேவன்கிட்ட காண்பிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அதான் விண்ணப்பன்ற ஒரு காரியத்தின் அடிப்படையில் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நம்முடைய எல்லா விதமான எண்ணங்களும் உணர்வுகளும் தேவைகளும் இதுக்குள்ள அடங்கும். இது எல்லாமே தேவன் கொண்டு போய் சேர்க்கிறோம். அவர் அதை பார்க்கிறாரு, நம்ம கூட பேசுறாரு. அப்ப இதுதான் ஜெபத்திற்கான அடிப்படையான விளக்கம் என்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதை பேஸ் பண்ணி இன்னும் அநேக விஷயங்கள் இருக்கின்ற ஒரு காரியத்தை கூட நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் சொல்லி பார்க்குறோம் இல்லையா. அப்படி பண்ணும்போது பழைய ஏற்பாட்டு காலத்தில் அநேகர் தங்களுடைய எண்ணங்களை, விருப்பங்களை, உணர்வுகளை விண்ணப்பங்களாக தேவனை கொண்டு போனாங்க. புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் அதே மாதிரி கொண்டு போயிருக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி பண்ணும்போது பிதாகிய தேவனுடைய சர்வ வல்லமை புரியாதனால அநேகர் இதை சரியாக பயன்படுத்திக்க முடியல. எதன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவனோடு உருவாடக்கூடிய அந்த ஜெபத்தினுடைய வழிமுறைகளை சரியாக புரிந்து கொள்ள முடியாதனால அவங்களுக்கு அதனால் வரக்கூடிய லாபங்கள் சேராமல் இருக்குது. அதனால தான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபத்தினுடைய சட்டத்தை உறுதிப்படுத்தி காமிச்சார், தெளிவுபடுத்தி காமிச்சார். அப்படி புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்போது சீஷர்களை கூப்பிடும் போது ஜெபத்துக்கான ஒரு வரைமுறைகளை அவர் தெளிவுபடுத்தி காமிச்சார். அப்படி பண்ணும்போது முதல்ல என்ன சொன்னார் சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணக்கூடாது, அதாவது தேவனோடு நீங்கள் இப்படி உறவாடக்கூடாது அப்படின்னு சொல்லி காமிச்சார். அதில் 2 முக்கியமான நபர்களை அல்லது குரூப்பை உள்ள சேர்த்துக்கிட்டார். இவங்கள மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா. யார் மாதிரி? முதல்ல பார்த்தீங்கன்னா யார் மாதிரி பண்ணக்கூடாது? அந்த மாயக்காரர்கள் மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாத ஒரு காரியத்தை கூட மத்தியில் நம்ம படிச்சிருந்தோம் இல்லையா. அப்போ மாயக்காரர்கள் சரி படிக்கும்போது அவங்க யாரை அடையாளப்படுத்துகிறாங்க, அவங்களுடைய வேலைகள் எப்படி இருக்குது, அவங்களுடைய ஜெபங்கள் எப்படி இருக்குது, அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்ற ஒரு காரியத்தை கூட நமக்கு ஒரு நபர்களை, அதாவது குரூப்பை வச்சு நம்ம சொல்லி காமிச்சார் இல்லையா. அந்த மாயக்காரரை எப்படி அடையாளப்படுத்தான்ற ஒரு வசனத்தை படிக்கலாமா? பாருங்க, மத்தேயுல 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பச்சித்து போடுகிறீர்கள். பாத்தீங்களா? இந்த மாயக்காரரை குறித்து நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக உதாரணங்களை யார் மூலமா காமிச்சான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு அங்கே இருந்த வேதபாரகர் பரிசேயர் மூலமா காமிச்சிட்டார்.
அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுக்கு உள்ள ஒரு தவறான நம்பிக்கையை வச்சிருக்கிறாங்க. ஆனா எதை வெளியில காமிக்கிறாங்கன்னா, நாங்க மோசேவுடைய பிரமாணங்களை பின்பற்றுவங்க, ஆபிரகாம் எங்களுக்கு பிதா அப்படின்னு சொல்லி வேதாகமத்திலே கையில் வச்சிட்டு இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வேதாகமத்தை கையில் வச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தவறாக புரிந்து கொண்ட நம்பிக்கையை ரைட்டா வெளியே காமிக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி வேதாகமத்தை கையில் வச்சுக்கிட்டு தவறாக புரிந்து கொண்டு சரியான நம்பிக்கையை இன்னைக்கு நிறைய பேர் உலகத்தில் காமிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாதுன்னா, நீங்க முதல்ல ஜெபம் பண்ணக்கூடாது. அவங்களுடைய நோக்கங்கள் எப்படி இருக்குன்னா, அடுத்த வசனம் பேச ஆரம்பிச்சார். எப்படி சொன்னாலும் சரி கவனிச்சிங்கன்னா, அவங்களுடைய நோக்கங்கள் மனுஷர் காணும்படியாக இருக்கிறது. அவங்க ஜெபிக்கிறாங்க, அதாவது தேவனோட பேசுறாங்க, உறவாடுறாங்க, எண்ணங்களை கொண்டு போய் சேர்க்கிறாங்க, அது மனுஷர்கள் காணும்படியா இருக்குது. அந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடாதுன்றத முதல்ல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், ஒரு கட்டளையை பார்த்தீங்கன்னா அங்க நம்ம கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம். சரிங்களா? அடுத்து கவனிக்கும் போது யார் மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி காமிச்சார் அவரு. பாருங்க, வசனம் படிக்கலாம் பாருங்க. மத்தேயுல 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல்ல படிங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அன்றியும் நீ ஜெபம் பண்ணும் போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். இப்ப அடுத்தது 7ஆம் வசனம் படிங்க. 7ஆம் வசனம், அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதீர்கள். பாத்தீங்களா, அஞ்ஞானிகளைப் போல. அப்போ ஆங்கில வேதாந்தத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா ஜென்டைல்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அப்போ அதர் நேஷன்ஸ் சொல்லி சில வெர்ஷன்ஸ்ல போட்டிருப்பாங்க. அப்போ மற்ற புரஜாதி ஜனங்கள் அவங்க கடவுள்கிட்ட ஜெபிக்கிறாங்க இல்லையா, ப்ரேயர் பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி நாம அதிக வசனப்புனால நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய சிந்தனைகள், உணர்வுகள் தேவன் கேட்டுருவாரு அப்படின்னு சொல்லி நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. அவங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் வீணான வார்த்தைகள், அந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கக்கூடாத ஒரு காரியத்தை தெளிவுபடுத்தி காமிச்சார். அப்ப இது ரெண்டுமே அடிப்படையான ஒரு சட்டமாக இருக்கின்ற ஒரு காரியங்களை குறித்து நம்ம கடந்த வகுப்புல தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. இப்போ இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, இப்படி பண்ணக்கூடாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து யாருக்கிட்ட பண்ணணும், அப்படி பண்றதுக்கு ஏதாவது வரைமுறைகள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குதா அப்படின்ற ஒரு காரியங்களை இன்னைக்கு நாம கவனிக்க போறோம். அப்போ இன்னைக்கு பார்க்கக்கூடிய சட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாருக்கிட்ட ஜெபிக்கணும் நம்பர் 1. ரெண்டாவது, அப்படி ஜெபிக்கும் போது அதற்கு ஏதாவது வரைமுறைகள் அல்லது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குதா அப்படின்ற ஒரு காரியங்களை குறித்து என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு நம்ம கவனிக்க போறோம். சரிங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சட்டத்தை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் தெளிவுபடுத்தி உறுதிப்படுத்தியிருக்காரு. அப்போ இதை சரியா ஃபாலோ பண்ணும்போது மட்டும்தான் நாம தேவன் கூட அந்த உறவாடக்கூடிய அந்த முறைமையினுடைய பயன்கள் நமக்கு கிடைக்கின்ற ஒரு காரியத்தை நம்முடைய ஆண்டவர் தெளிவுபடுத்தியிருக்கார். அதனால இது ஒரு பொதுவான சட்டம். அப்ப அந்த சட்டத்தை என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு நம்ம கவனிக்க போறோம். சரிங்களா? அப்ப யாருக்கிட்ட ஜெபிக்கணும் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு கேள்வி நமக்கு முன்னாடி வந்தாச்சு. இன்னைக்கு அநேகர் ஜெபிக்கிறாங்க, அநேகர் வார்த்தைகள் நல்லா பேசுறாங்க, எண்ணங்களையும் தெளிவா வெளியே கொண்டு வராங்க. ஆனா சட்டம் அதை அங்கீகரிக்குதா அப்படின்ற ஒரு காரியங்களை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ யாருக்கிட்ட ஜெபிக்கின்ற ஒரு கேள்விக்கான பதில சட்டத்தின் மூலமாக பார்க்கலாம். படிக்கலாமா? பாருங்க, யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ. பாத்தீங்களா, ஒரு டைரக்ஷனை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கிறாரு. நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ. அப்போ நம்ம யாருக்கிட்ட ஜெபிக்கணும்ன்றத நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்திட்டார். பிதா கிட்ட தான் ஜெபிக்கின்ற ஒரு காரியத்தை சொல்லிட்டார். சரிங்களா? அடுத்த வசனம், யோவான் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். யோவான் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ. பாத்தீங்களா, என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அப்படின்னா நம்ம யாருக்கிட்ட தான் ஜெபத்தை ஏறெடுக்கணும்ன்ற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்க சட்டமாக சொல்லிட்டார். பிதா கிட்ட தான் ஜெபிக்கின்ற ஒரு காரியத்தை குறித்து தெளிவுபடுத்திட்டார். சரிங்களா? அடுத்த வசனம் படிக்கலாமா? பாருங்க, மத்தேயுல 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. பாத்தீங்களா, மறுபடியும் தெளிவுபடுத்திட்டாரு, உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு.
சொல்லிட்டாரா? அப்போ யாரை நோக்கி தான் ஜெபம் பண்ணணுன்ற ஒரு காரியத்தை தெளிவுபடுத்தினார்னா பிதாவை நோக்கி தான் ஜெபம் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரியத்தை தெளிவுபடுத்தி காமிச்சார். அடுத்த வசனம் படிக்கலாமா? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். பாத்தீங்களா? அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா. அப்போ நம்முடைய எல்லா விதமான காரியங்களும் பிதாவை நோக்கி தான் இருக்கின்ற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி காமிச்சார். மறுபடியுமாக மத்தேயு 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். பாத்தீங்களா? அப்போ எல்லா விதமான எண்ணங்களும் சிந்தனைகளும் உணர்வுகளும் விண்ணப்பமாக எங்க போய் தான் போய் சேரணுமா? பிதாகிய தேவன்கிட்ட தான் போய் சேருன்ற ஒரு காரியத்தை சட்டமாக இங்க சொல்லிட்டான்னு சொல்லி கவனிக்கிறேன் இல்லையா? இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா இப்படிதான் செய்யணுன்றதை தெளிவுபடுத்திட்டாரு. அதற்கு இன்னும் அதிகமான தெளிவுகளை நம்ம யார்கிட்ட பெற்றுக்கொள்ளலாம்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிதாகிய தேவன்கிட்ட தான் ஜெபம் பண்ணணும் அப்படின்ற ஒரு சட்டத்தை தெளிவுபடுத்திட்டார். இதை யாரிடம் கற்றுக்கொள்ளலாம்? இன்னும் அதிகமான உறுதித்தன்மை இருக்குதா அப்படின்னு சொல்லி கவனிச்சீங்கன்னா ஒரு அருமையான வசனத்தை நம்முடைய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. படிக்கலாமா? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்கிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். பாத்தீங்களா? அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தது மாதிரியே தானும் நடக்க வேண்டும். அப்போ இந்த வசனத்தை நம்ம ஏன் படிச்சோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிதா கிட்ட தான் ஜெபிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. அதற்கு ஏதாவது சாட்சிகள் இருக்குதான்னு சொல்லி கவனிக்கும் போது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே மிகப்பெரிய சாட்சியாம். அப்ப அவர் தன்னுடைய வாழ்க்கையில எப்படி நடந்திருக்காரோ அதை பாருங்க, அதே மாதிரி நீங்களும் ஜெபம் பண்ணுங்கன்றதா இங்க நம்ம புரிஞ்சுக்கூடிய முக்கியமான விஷயம் சொல்லி கவனிக்கிறோம் இல்லையா? இது சம்பந்தப்படுத்தி இதே மாதிரி ஒரு வசனம் பேசிக்கார். படிக்கலாமா? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். பாத்தீங்களா? இந்த வசனம் ஏன் படிச்சோன்னா ஒரு சாம்பிள், ஒரு எக்ஸாம்பிள் வந்து செட் பண்ணிருக்காராம். அப்போ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கவனிக்கும் போது எல்லா வகையிலுமே நமக்கு தேவைப்படக்கூடிய தெளிவுகள் சட்டங்கள் தெளிவாயிடுன்ற ஒரு விஷயம் சொல்லி காமிச்சிருக்காரு இல்லையா? இப்ப என்ன பண்ண போறோம்னா பிதாவை நோக்கி தான் ஜெபிக்கணும். அது நல்ல உதாரணம் யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்ற ஒரு காரியங்களை இப்ப நம்ம கவனிக்க போறோம். அப்ப ஜெபம் என்பது நம்முடைய சிந்தனைகளை உணர்வுகளை விண்ணப்பத்தின் மூலமாக தேவனிடம் கொண்டு சேர்ப்பது. அவர் அதை நம்முடைய சிந்தனைகளை உணர்வுகளை அவர் கவனிப்பார். கவனிச்சு அவர் நம்மோடு கூட பேசுவாரு. இதுதான் ஜெபத்தின் அடிப்படை இல்லையா? இத நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்தி வாழ்ந்து காமிச்சிருக்காரு. படிக்கலாமா? மத்தேயுல 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் படிங்க. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். பாத்தீங்களா? எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் உணர்வுகள் விண்ணப்பங்களாக தேவன்கிட்ட போய் சேர்ந்தது. அப்போ யாரை நோக்கி இந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கணும்னு சொல்லி கவனிக்கும் போது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மிகப்பெரிய சாட்சியாக ஒரு சாட்சி ஏற்படுத்தியிருக்காரு. அவர் என்ன பண்ணாருன்னா பிதாவை நோக்கி தான் செய்திருக்கான ஒரு காரியத்தை இங்க படிக்கிறோம். சரிங்களா? இன்னொரு வசனம் படிக்கலாமா? பாருங்க, லூக்கால 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று. பாத்தீங்களா? மரிக்கும் போது கூட அவர் தெளிவா இருக்காரு. அந்த சூழ்நிலையில கூட, அதாவது எந்த சூழ்நிலை வந்தாலுமே யாரை நோக்கி தான் ஜெபிக்கணும்னா பிதாவை நோக்கி தான் அப்படின்றதுக்கு இன்னொரு சாட்சியை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்துட்டான்னு சொல்லி கவனிக்கிறோம். பாத்தீங்களா? இன்னொரு வசனம் படிக்கலாமா? யோவான் 11ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். யோவான் 11ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். பாத்தீங்களா? மறுபடியும் பிதாவை நோக்கி. அப்போ பரலோகத்துல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட பிதா இருக்கார். அப்போ அந்த பிதாவை நோக்கி தான் நாமளும் ஜெபிக்கணும். நம்முடைய விண்ணப்பங்களை சிந்தனைகளை உணர்வுகளை கொண்டு போன்ற உண்மைகளை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்தி காமிச்சார். இன்னொரு வசனம் படிக்கலாமா? மத்தேயு 26ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம்.
நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? பாத்தீங்களா, மறுபடியுமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் பிதாவை வேண்டிக் கொண்டால். அப்போ எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், விருப்பங்கள் எல்லாமே யாரை நோக்கி தான் இருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிதாவை நோக்கி தான் இருக்கின்ற உண்மையை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்க ஒரு சாட்சியா என்ன பண்றாருன்னா ஏற்படுத்தி காமிச்சான்னு சொல்லி கவனிக்கணும் இல்லையா? அப்போ நம்முடைய கேள்விக்கான சட்டம் புரிஞ்சிருச்சு. என்ன கேள்வி? யாரை நோக்கி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நம்முடைய பிதாவாகிய தேவன், யாவே தேவனை நோக்கி தான் ஜெபிக்கின்ற உண்மையை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்க சொல்லி காமிச்சார். சரிங்களா? அடுத்து கவனிக்கும் போது பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான வரைமுறை, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கவனிக்க போறோம். இப்படி பிதாவை நோக்கி ஜெபிக்கிறதுக்கு நமக்கு யாராவது தேவைப்படுவாங்களா? அதாவது யாராவது மீடியேட்டர் இருக்காங்களா, இல்ல நேரடியாகவே பிதாவின் இடத்தில் ஜெபிக்கலாமா அப்படின்னு சொல்லி கவனிக்கும் போது ஏற்கனவே பிதாகிய தேவன் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக ஒட்டுமொத்த உலகத்துக்குமே ஒரு அருமையான சட்டத்தை தெளிவுபடுத்தியிருக்கார். படிக்கலாமா? 1 தீமோத்தேயுல 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. பாத்தீங்களா, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. அப்படின்னா பிதாவாகிய தேவன்கிட்ட இந்த மனுக்குளம் போய் சேர்றதுக்கு மத்தியஸ்தர் யாருன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்படின்னா நம்முடைய ஜெபங்கள் பிதாவை நோக்கி தான் இருக்கணும். ஆனால் அது யார் மூலமாக இருக்கணும்னு சொல்லி கவனிக்கும் போது ஒட்டுமொத்த உலகத்துக்குமே தன்னுடைய ஜீவனை கொடுத்து மீட்டெடுத்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டத்தை நம்முடைய பிதாகிய தேவன் உறுதிப்படுத்தி காமிச்சார் சொல்லி கவனிக்கிறேன் இல்லையா? இன்னொரு வசனம் படிக்கலாமா? பாருங்க, யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். பாருங்க, இன்னும் அருமையான ஒரு பதில் உறுதிப்படுத்தி காமிச்சார். சட்டம் இதுதான். அப்போ என்னை அல்லாமல் பிதா கிட்ட யாருமே போக முடியாது, எதுவுமே போக முடியாது அப்படின்ற சட்டத்தையும் தெளிவுபடுத்தி காமிச்சாரு. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய உணர்வுகள் கேட்கப்பட வேண்டும், மதிக்கப்பட வேண்டும், அதுக்கு பதில் வேண்டும். அப்படின்னா சட்டத்தை சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றபடி நடந்தால் மட்டுமே அது கிடைக்கின்ற ஒரு உண்மையை நம்முடைய தேவன் இங்கே வெளிப்படுத்தி காமிச்சார் கவனிக்கிறோம் இல்லையா? இன்னும் சில வசனங்கள் படிக்கலாமா? கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வார்த்தைகளாவது கிரியைகளாவது நீங்கள் எதை செய்தாலும் அதை எல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். பாத்தீங்களா, நீங்கள் எதை செய்தாலுமே அது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் இருக்க வேண்டும் அப்படின்ற உண்மையும் சொல்லி காமிச்சார். எதை செய்தாலுமே அப்படின்னா பிதாவு கிட்ட நீங்க என்ன கேட்டாலுமே, நீங்க என்ன விரும்பினாலுமே அது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் இருக்கின்ற உண்மையை சொல்லி காமிச்சார். இன்னொரு வசனம் படிக்கலாமா? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து. பாத்தீங்களா, எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து. யார் மூலமாக? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது ஜெபத்தினுடைய சட்டம். இந்த சட்டத்தை நாம் புரிந்து கொண்டு அதை தொடர்ந்தால் மட்டுமே நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும். இல்லைன்னா நம்முடைய ஜெபங்கள் கட்டாயமா கேட்கப்படாது. ஏன்னா சட்டத்தை யாராலையும் மாற்ற முடியாது. சட்டத்தை மீறி நம்முடைய பிதாகிய தேவனும் நம்முடைய இயேசு கிறிஸ்துவும் நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க அப்படின்ற ஒரு காரியங்களை கூட நம்ம எல்லாருமே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற உண்மையை சொல்லி காமிக்கிறாங்க சொல்லி பார்க்கணும் இல்லையா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாகிய தேவன் மறுபடியுமாக இந்த ஜெபத்தினுடைய வரைமுறைகளை சொல்லி காமிக்கிறார். அப்படி சொல்லும் போது நம்ம ஏற்கனவே 2 பாயிண்ட்டை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். யார்கிட்ட ஜெபிக்கணும்? பிதாகிய தேவன் கிட்ட. அவர்கிட்ட போறதுக்கு நமக்கு யாராவது உதவி செய்வாங்களா அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிதாகிய தேவன் ஒரு மத்தியஸ்தராக நியமித்திருக்கிறார். அப்படின்னா அவர் இல்லாம நம்மளால எதையுமே செய்ய முடியாத ஒரு காரியத்தை கூட தெளிவுபடுத்தார். படிக்கலாமா? பாருங்க, யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும்
செய்யக்கூடாது. பாத்தீங்களா, இது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு பிதாவாகிய தேவன் யாவே தேவன் கொடுக்கக்கூடிய கணம். அப்ப நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்லாம எதையுமே செய்ய முடியாது. அதனால தான் உலகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அநேகர் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். பிதாவாகிய தேவனும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் ஒரே நபர் சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி அல்ல, ரெண்டு பேருமே டிஃபரண்ட், வெவ்வேறு பர்சனாலிட்டி, தனி நபர்கள். பிதாகிய தேவன் எல்லாற்றுக்கும் மேல இருக்கக்கூடிய தகப்பன், அவருடைய குமாரன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த சட்டத்தை கூட திருத்துவன்ற பாடத்துல தெளிவாக வேதம் நமக்கு தெளிவுபடுத்தி காமிச்சிருக்குது. அந்த ஒரு காணொளி நீங்க பார்க்கும்போது நீங்கள் அதை புரிந்து கொள்ளலாம்னு சொல்லி கவனிக்கிறேன் இல்லையா? அதனாலதான் நம்முடைய இயேசு கிறிஸ்து இந்த சட்டங்களை தெளிவுபடுத்தி காமிச்சார். அப்போ ஜெபத்துல நம்ம கிடைக்கக்கூடிய நன்மைகளை உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த சட்டங்களை தெளிவாக புரிந்து கொண்டு அதை தொடர்ந்து பின்பற்றும் போது மட்டும்தான் கிடைக்கின்ற உண்மையும் சொல்லி காமிச்சார் இல்லையா? இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு ரெகுலேஷன் உள்ள கொண்டு வராரு. இப்படி பிதாகிட்ட ஜெபிக்கிறோம், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபிக்கிறோம். அப்படி பண்ணக்கூடிய ஜெபங்களை எப்படி ஏறெடுக்கணும், அது எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு உண்மை என்ன பண்ண போறாருன்னா நம்ம கிட்ட பகிர்ந்துக்க போறார். சரிங்களா? ஒரு சில உதாரணங்களை படிக்கலாமா? பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் பிதாவாகிய தேவன் மூலமாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையினால நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். படிக்கலாமா ஒரு வசனம்? பாருங்க, கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுலாகிய நானும். பாத்தீங்களா? அப்படின்னா மனுஷனாயும் அல்ல, மனுஷன் மூலமாகவும் அல்ல, பிதாவாகிய தேவனுடைய ஒரு நேரடி செலெக்ஷன், அப்பாயின்மெண்ட் ஆர்டரை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமா அவர் கையில வாங்கியிருக்காரு. அப்படிப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக ஞானங்களை உடையவர், அநேக அறிவுகளை பெற்றவர் இல்லையா? அப்படி பெற்றதுனால பிதாவாகிய தேவன்கிட்ட என்னுடைய அப்ரோச், என்னுடைய விண்ணப்பங்கள், என்னுடைய உணர்வுகள் எப்படி போய் சேரணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக தான். ஆனா அதை இப்படி தான் செய்யணும்ன்றதை அவர் சொல்லி காமிச்சிருக்காரு. எப்படி சொல்லி படிக்கலாமா? பாருங்க, அப்போஸ்தலர்ல 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்த நாட்கள் நிறைவேறின பின்பு நாங்கள் புறப்பட்டு போகையில் அவர்கள் எல்லாரும் மனைவிகளோடும் பிள்ளைகளோடும் கூட பட்டணத்துக்கு புறம்பே எங்களை வழிவிட்டு அனுப்பும்படி வந்தார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நாங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினோம். பாத்தீங்களா? கடற்கரையில முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினோம் அப்படின்னு சொல்லப்படும் பார்க்கிறோம் இல்லையா? இதே மாதிரி இன்னொரு வசனம் படிக்கலாமா? பாருங்க, எபேசியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இதன் நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரராகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு. பாத்தீங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தை ஆங்கில வேதாந்தத்தில் படிச்சு பாத்தீங்கன்னா ஐ bow my knees before father அப்படின்னு இருக்கும். அப்படின்னா பிதாவாகிய தேவனை நோக்கி முழங்கால் படியிட்டுன்னு சொல்லப்பட்டிருக்கும். சரி, கவனிக்கிறோம் இல்லையா? அப்போ இந்த மாதிரி ஒரு கணத்தை, ஒரு மரியாதையை பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் செலுத்துறார் தேவனுக்கு. இதை அவர் யார்கிட்ட கத்திருப்பார்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா யார்கிட்ட கத்திருப்பார்? அவரு யார்கிட்ட லேர்ன் பண்ணிருப்பார்? அவரு பாருங்க, உதாரண வசனம் படிக்கலாமா? பாருங்க, 1 கொரிந்தியர்ல 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். பாத்தீங்களா? நான் உங்ககிட்ட சொன்ன எல்லா காரியத்தையுமே கர்த்தரிடத்தில், அதாவது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன், கத்துக்கிட்டேன் அப்படின்ற ஒரு காரியத்தை சொல்லி காமிச்சிருக்காரு. அப்படின்னா முழங்கால் படிட்டு தான் ஜெபிக்கணுன்ற அந்த ஒரு மரியாதையை இவர் யார்கிட்ட தான் வந்து லேர்ன் பண்ணியிருக்கணும்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட ஜெபங்களும் இப்படிதான் இருந்திருக்கணும் இல்லையா? ஒரு உதாரணம், ஒரு வசனம் படிக்கலாமா? பாருங்க, மத்தேயுல 26ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். பாத்தீங்களா? எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்த முடியுமோ அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி
தன்னுடைய விண்ணப்பங்களை தேவன்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காரு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதனால்தான் முகம் குப்புற விழுந்துன்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அதே மாதிரிதான் அப்போஸ்தலனாகிய பவுலும் சரி, ஆதி காலத்தில் கூட எல்லா அப்போஸ்தலர்களும் சீஷர்களும் சரி, பிதாவாகிய தேவனுடைய கணத்தை சரியா கொடுத்திருக்கிறாங்க. அப்போ முழங்கால் படியிட்டு ஜெபிக்கின்ற ஒரு நோக்கத்தினுடைய உண்மையான பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தங்களை கம்ப்ளீட்டா சரண்டர் பண்றது. ஸோ அப்படிப்பட்ட எண்ணத்தோடு தான் தேவன்கிட்ட அணுகணுன்ற ஒரு விஷயத்தை இங்க சொல்லி காமிச்சிருக்காங்க. சரிங்களா? அப்போ இதற்குரிய அடுத்த ஒரு வரைமுறை, ஒரு ரெகுலேஷன் என்ன பண்ண போறோம்னா இப்போ நம்ம கவனிக்க போறோம். ஸோ பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபிக்கணும், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமா போகும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு கணம் இருக்கணும் அப்படின்ற ஒரு காரியங்களை, அதாவது முழங்கால் படிட்டு தான் ஜெபிக்கின்ற உண்மையை கூட அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். அவரு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமா அதை தெரிந்து கொண்டான உண்மைகளை பார்த்துட்டோம் இல்லையா? அடுத்து இப்படி ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் எந்த அளவுக்கு உறுதியா இருக்கணும், தெளிவா இருக்கணும், நம்பிக்கையோடு இருக்கணும் அப்படின்ற காரியங்கள் பண்ண போறோம்னா இப்ப நம்ம கவனிக்க போறோம். படிக்கலாமா? பாருங்க, மத்தேயுல 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். பாத்தீங்களா எப்படி ஜெபிக்க சொன்னாரு? நல்லா கவனிச்சிங்களா? மறுபடியும் படிக்கலாமா? ஒவ்வொரு லைனா படிக்கலாமா? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து, பாத்தீங்களா, உன் அறை வீட்டுக்குள்ள பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதா பார்க்கும்படியாக நீ ஜெபிக்கணும்னு சொல்லி காமிச்சார் இல்லையா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த வசனம் எந்த ஒரு உண்மையை நம்மகிட்ட கொண்டு சேர்க்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம். அப்போ நீங்க நம்ம எல்லாருமே ஜெபிக்கும் போது என்ன பண்ணோமா, அறை வீட்டுக்குள்ள போயிடணும், கதவை மூடிடணும்னு சொல்லி காமிச்சார். அப்ப இதை சொல்லர்த்தமாக பிராக்டிக்கலா எடுத்து பார்த்தோம்னா, அறை வீட்டுக்குள்ள போயிட்டு கதவை மூடும் போது அங்க ஒரு தனிமையை, எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம, டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அடையாளப்படுத்தி காமிக்கிறார் இல்லையா? இத வேதாந்தத்தின் மூலமாக சட்டத்தின் அடிப்படையில் எப்படி புரிஞ்சுக்கலாம்னு சொல்லி கவனிக்கும் போது பாருங்க, நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் படிங்க. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். பாத்தீங்களா, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். ஏன்னா இந்த இருதயத்திலிருந்தா சிந்தனைகள், எண்ணங்கள், விண்ணப்பங்கள் எல்லாம் போக போகுது. எங்க போக போகுது? பிதாகிய தேவன்கிட்ட போக போகுது. அப்படின்னா இந்த இருதயம் எந்த அளவுக்கு சுத்தமா இருக்கணும், பியூர் ஹார்ட்டா இருக்கணும். அப்படி பியூர் ஹார்ட்டா இருக்கும்போது மட்டும்தான் இந்த ஜெபங்கள், இந்த எண்ணங்கள் அங்க கேட்கப்படும் அப்படின்ற உண்மையை சொல்லி காமிச்சிருக்காரு. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, நாம யார்கிட்ட ஜெபிக்கிறோம்ன்றது ரொம்ப முக்கியம். நாம சர்வ வல்லமையுள்ள யாவே தேவன்கிட்ட ஜெபிக்கிறோம். அப்ப அவருக்குரிய சரியான கணம், அந்த மரியாதை கொடுக்கணும்னா இந்த இருதயம் முதல்ல சுத்தமா இருக்கணும். அப்படி சுத்தமா இருக்கும் போது நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பாருங்க, லூக்கால ஒரு அருமையான உண்மையை சொல்லி காமிக்கிறாங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் படிங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். பாத்தீங்களா? அப்போ பிதாகிய தேவனை நாம எப்படி அப்ரோச் பண்ணணும், அணுகணும்னு சொல்லி காமிக்கும் போது ஒரு 4 முக்கியமான விஷயத்தை சொல்லி காமிச்சார். என்னன்னு கவனிச்சிங்களா? மறுபடியும் படிக்கலாமா? லூக்கா 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், பாத்தீங்களா, முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து. அப்படின்னா பிதாகிய தேவன்கிட்ட நாம போறோம், எண்ணங்களை ஏறெடுக்கணும் அப்படின்னா அது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, அது தெளிவா இருக்கணும், உறுதியா இருக்கணும். அவரை நம்பிட்டோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் உறுதியா நம்பிடணும் அப்படின்னு உண்மைகளை நமக்கு சொல்லி காமிக்கிறாங்க. அதனாலதான் நீ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள்ள போய் என்ன பண்ணுமா, கதவை மூடிட்டு அப்படி சொல்லி காமிக்கிறார். அப்படின்னா அறை வீடு எது? நம்முடைய இருதயம், நம்முடைய சிந்தனை. அப்ப இந்த சிந்தனையை நாம தேவன்கிட்ட ஏறெடுக்கும் போது அது ரொம்ப பரிசுத்தமா இருக்கணும்.
அப்படி பரிசுத்தமா இருக்கணும்னா நம்ம எல்லா டைம்லும் எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட சிந்தனைகள் எப்படி இந்த பூமியில இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கும்போது மட்டும்தான் நம்முடைய சிந்தனைகள் தேவன்கிட்ட போகும்போதும் அதே மாதிரி இருக்கின்ற உண்மை கூட இங்க சொல்லி காமிக்கிறான்னு சொல்லி கவனிக்கிறோம் இல்லையா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது அவருடைய சிந்தனையை பிதாகிய தேவன்கிட்ட எப்பெல்லாம் கொண்டு போனார்னு சொல்லி கவனிச்சீங்கன்னா எப்பயுமே கொண்டு போனார். அவர் வாழ்ந்த இந்த பூமியில அந்த ஜீவியத்தின் காலத்துல எல்லா சூழ்நிலையுமே இருதயம் தேவன் கூட இருந்துச்சு. அப்ப ஜெபம் என்பது நம்ம எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய இருதயம் தேவனோடு இணைஞ்சிருக்கக்கூடிய காரியமாக இங்க சொல்லப்படுற உண்மை கூட நம்ம தெரிஞ்சுக்கணும் சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? அப்படி பண்ணும்போது அது சுத்தம் இருக்கணும். அறை வீடு சிந்தனை பூற்றம். ஏன்னா உள்ள எதுவுமே வந்துடக்கூடாது சிந்தனைக்குள்ள. ஏன்னா இந்த சிந்தனை எங்க போகுது? இப்போ தேவன்கிட்ட போகுதுன்னு சொல்லி காமிச்சார் இல்லையா? அப்படி போகக்கூடிய சிந்தனைகள் எப்ப போகணும்? அது எப்பவுமே போகணும்னு சொல்லி காமிச்சார். உதாரணமா சில வசனங்கள் படிக்கலாம் பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். பாத்தீங்களா? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இன்னொரு வசனம் படிங்க. கொலோசியர் 4:2 படிங்க. கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். பாத்தீங்களா? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இன்னொரு வசனம் படிக்கலாமா? 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து. பாத்தீங்களா? அப்போ நாம தேவன்கிட்ட பேசக்கூடிய உறவாடக்கூடிய அந்த காரியங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கவனிக்கும் போது இடைவிடாமல் இருக்கணும். எப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக சொல்லி கவனிக்கிறோம் இல்லையா? அப்படி பண்ணும்போது அவர் இப்படிதான் தன்னுடைய வாழ்க்கையை இந்த பூமியில் வாழ்ந்து காமிச்சார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த காரியத்தை இடைவிடாமல் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்லி கவனிக்கும் போது ஒரு சில வசனங்கள் படிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். பாத்தீங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பட்டணத்துக்கு போறார். அங்க போயிட்டு 3 வருஷம் இடைவிடாமல் கண்ணீரோட. அப்ப நம்ம என்ன யோசிக்க கூடாது? 3 வருஷம் இடைவிடாமல் கண்ணீரோடுனா 3 வருஷம் ஃபுல்லா அழுதுட்டே இருந்தாரா? அப்படி கிடையாது. அப்படின்னா அவருக்கு இருந்த அந்த தொடர்பு, அந்த மக்களோட இருந்த தொடர்பு இல்லையா, அந்த மக்களுக்காக எவ்வளவு பிரயாசப்பட்டார் அப்படின்னு ஒரு காரியம் சொல்லி காமிக்கிறார். அப்ப அதே மாதிரி இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் சொல்லி கவனிக்கும் போது நம்முடைய சிந்தனைகள் எப்பொழுதுமே தேவன் கூட இணைஞ்சிருக்கணும். எப்படின்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாதிரி அப்படின்ற ஒரு காரியங்கள் தான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்ற ஒரு விஷயத்துல நமக்கு சொல்லி காமிக்கிறாங்க தவிர வேற எதுவும் கிடையாது. அதனாலதான் அநேக தவறா புரிஞ்சுக்கிட்டு இரவு ஜெபம் முழு இரவு ஜெபம் சொல்லி 24 hours ஜெபம் பண்றாங்க ஒரு காரியத்தை கூட பார்த்திருக்கோம். அது வேதத்துல சொல்லப்படாத சட்டங்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் பிதாவை நோக்கி தான் ஜெபிக்கணும். யார் மூலமா ஜெபிக்கணும்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபிக்கணும். அப்படி ஜெபங்களை ஏறெடுக்கும் போது முழங்கால் படியிட்டு ஜெபிக்கின்ற உண்மையை அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக தெரிந்து கொண்டோம். அப்படி ஜெபிக்கும் போது நம்முடைய இருதயத்தின் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கணும். இருதயத்தின் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கணும் என்ன அர்த்தம்னா சுத்தமான இருதயத்தோடு தேவன் அணுகுன்ற ஒரு காரியத்தை சொல்லி காமிச்சாங்க. அப்படி அணுகும் போது எப்ப அணுகலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 24 hours அப்படின்னா எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும் நம்முடைய சிந்தனைகள் தேவனை நோக்கி இருக்கணும். அதான் நம்முடைய ஜெப வாழ்க்கை அப்படின்ற ஒரு காரியத்தை கூட இங்க தெளிவுபடுத்தி காமிச்சார் இல்லையா? இப்படி நம்ம தேவனோடு இணைஞ்சிருக்கக்கூடிய காரியத்தை செய்யும் போது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்படி நம்ம தேவனோடு இணைஞ்சிருக்கக்கூடிய காரியத்தை தான் ஜெபன்ற ஒரு முறையில் சட்டங்களா சொல்லியிருக்கார். அப்படி இணைஞ்சிருக்கும் போது நம்ம கிட்ட சோர்வுகளே வரக்கூடாதுன்ற உண்மையை கூட சொல்லி காமிச்சிருக்காரு. படிக்கலாமா பாருங்க. லூக்கா 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து. அப்போ இந்த வசனங்களை படிக்கும் போது நம்முடைய ஜெபங்கள், நம்ம ஜெபத்தை தேவன்கிட்ட ஏறெடுக்கும் போது நம்ம சோர்ந்து போக கூடாது. சோர்ந்து போகாமல் நம்முடைய சிந்தனைகள், விண்ணப்பங்கள், உணர்வுகள் எப்பொழுதுமே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாதிரி பிதாகிய தேவன் கூட இணைஞ்சிருக்கணும். அப்போ இந்த ஜெப வாழ்க்கையில ஜெபன்றது நம்முடைய வாழ்க்கையே ஜெபந்தான். ஏன்னா நம்முடைய சிந்தனைகள் எப்பொழுதுமே தேவன் கூட இணைஞ்சிருக்கணும் இல்லையா? அப்படி இணைஞ்சிருக்கும் போது நம்ம கிட்ட எந்த சோர்வுமே வரக்கூடாது அப்படின்னு உண்மையை சொல்லி காமிச்சாரு. இப்படி நம்முடைய எண்ணங்கள் தேவனோட இணைஞ்சிருக்கும் போது அந்த எண்ணங்களை நாம சீர்தூக்கி பார்க்கணும், பகுத்தறிஞ்சு பார்க்கணும் அப்படின்ற உண்மையை கூட இந்த ஜெபத்தினுடைய வரைமுறையில் சொல்லி காமிக்கிறார். படிக்கலாமா பாருங்க. லூக்கா 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும்
வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே பாவியாக என்மேல் கிருபையாயிரும் என்றார். பாத்தீங்களா? அப்போ அந்த ஆயக்காரன் என்ன பண்ணான்னு சொல்லி கவனிக்கும் போது ஜெபத்துல ஒரு ரியலைசேஷன் ஹார்ட். அப்போ அவர் இருதயங்கள்ல அவரே சோதிச்சு பார்க்கிறார், ஆண்டவரே என்னோட வாழ்க்கை இப்படி இருக்குது, நீங்க தான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் தன்னுடைய எண்ணங்களை உணர்வுகள்ல விண்ணப்பங்களாக தேவன் எடுக்கிறான்னு சொல்லி கவனிக்கிறோம் இல்லையா? பண்புக்குரிய சகோதரர்களே, இதே மாதிரிதான் நம்ம தேவன் கூட இணைஞ்சிருக்கும் போது உறவாடும் போது நாமளும் சீர்தூக்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய உண்மையை கூட இங்க தெளிவுபடுத்தி காமிச்சார் இல்லையா? பண்புக்குரிய சகோதரர்களே, ஜெபத்துல என்ன கேட்கணும் அப்படின்ற உண்மை என்ன பண்ண போறோம்னா வரக்கூடிய அடுத்த ஒரு காணொளியில கவனிக்க போறோம். அப்ப இன்றைக்கு நம்ம என்ன பார்த்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம யாருக்கிட்ட ஜெபிக்கணும், யார் மூலமா ஜெபிக்கணும், அப்படி பண்ணக்கூடிய ஜெபங்கள் எப்படி இருக்கணும்னா, முழங்கால் படியிட்டு ஜெபிக்கணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும், சுத்த இதயத்தோடு இருக்கணும், சோர்ந்து போகாம இருக்கணும். அதே நேரத்தில் நம்ம ரியலைஸ் பண்ணணும், ஆண்டவரே நான் தகுதியற்றவன், பாவியா இருக்கிறேன், என் மேல இறங்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரியலைசேஷன் ஹார்ட் நம்ம கிட்ட இருக்கின்ற உண்மையை கூட சொல்லி காமிக்கிறார் இல்லையா? அப்ப அடுத்த ஒரு காணொளியில் ஜெபத்தை என்ன கேட்கணுன்ற ஒரு சட்டத்தை நம்ம பார்க்க போறோம். அது வரைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமென்.